டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு, விஜய் கர்நாடகாவுக்கு வராதீங்க நீங்க அப்படின்றாரு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு டி.கே. சிவகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு டேஸ்க்கு கூட மதிக்கலைன்னு அர்த்தம். வேற என்ன இருக்கு? ஏன் தண்ணி வரவில்லை என்ற கேள்விக்கு பதில் கூட சொல்ல தெரியாத திராணியற்ற ஒரு அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சராக தமிழ்நாடு பெற்றிருப்பது கேவலத்திலும் கேவலம், அவமானத்திலும் அவமானம். வாக்களித்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் நான் கருதுகிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட முதலமைச்சர் கிட்ட இருந்து இந்த மேகதாது அணை தொடர்பா வரலையே, இது எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்க கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாது, கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாத ஒரு கூட்டத்துல போய் தமிழ்நாடு சிக்கி இருக்கு. 2 மாசமா தண்ணி வரல. செந்தில் பாலாஜி இந்த முன்ஜாமீன் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். செந்தில் பாலாஜி என்ற அமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிறார் என்று சொல்லி பாட்டு பாடி 41 உயிரை காவு வாங்கிய இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கி கொண்டு ஊழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் செந்தில் பாலாஜியை குறை கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. டாஸ்மாகே தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொள்ளை லாபம் அடிப்பதற்கான வழிமுறையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இவங்க பண்ண குதிரை பேரத்தை மறைப்பதற்காக செந்தில் பாலாஜி மேல ஒரு பொய்யான குதிரை பேர குற்றச்சாட்டை உருவாக்கி சபாநாயகரை நீக்குவதற்கு தீர்மானம் போட ஆதரவு கேட்டார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி 10-15 பேரை அரசு செய்து காவல்துறை மூலமாக ஒடுக்குமுறையை ஏவிவிட்டதுதான் இந்த ஜோசப் அவர்களது அரசினுடைய சாதனை. அமைச்சராக இருந்த மின்சாரத்துறை இன்றைக்கு RSS அடிவரடியாக இருந்த பலகட்சி மாறிய திரு CTR நிர்மல்குமார் என்ற ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டரிடம் வெற்றி சவடால் பேசக்கூடிய அவதூறு கூறக்கூடிய ஒரு மினிஸ்டரிடம் இந்த பதவியை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசு. டெய்லி ஒரு ஹாட் நியூஸ் அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ரீல்ஸ் அரசு தாங்க இது சோசியல் மீடியா அரசு. மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததற்கு தலையில் அடித்துக் கொண்டு அழுக வேண்டியதுதான், விவசாயிகள் அழுக வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு, விஜய் கர்நாடகாவுக்கு வராதீங்க நீங்க அப்படின்றாரு சார். ஆமா, அதுக்கு மேல என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு டி.கே. சிவகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு டேஸ்க்கு கூட மதிக்கலைன்னு அர்த்தம். வேற என்ன இருக்கு? ஒரு டேஸ்க்கு கூட மதிக்கல அப்படின்னு அர்த்தம். நீங்க மேகதாது அணை பிரச்சனைக்கு திரு டி.கே. சிவகுமார் தான் கூட்டாரு, அழைத்தாரு. போகக்கூடாது என்று தமிழ்நாட்டு விவசாயிகள், எதிர்கட்சி தலைவர் உட்பட, அன்புமணி உட்பட பல்வேறு தலைவர்கள் போகக்கூடாது என்று வலியுறுத்தியும் கேட்காமல் 14 பேர் கொண்ட தூதுக்குழு செல்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று இன்றைக்கு கூட அதனுடைய லிஸ்ட் எல்லாம் வெளிவந்தது. யாரை இந்த ஏன் தண்ணி வரவில்லை என்ற கேள்விக்கு பதில் கூட சொல்ல தெரியாத திராணியற்ற ஒரு அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சராக தமிழ்நாடு பெற்றிருப்பது கேவலத்திலும் கேவலம், அவமானத்திலும் அவமானம். ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்து சிரித்து கொண்டே மழுப்பி கொண்டு ஓடக்கூடிய ஒரு ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சராக பெற்றிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் நான் கருதுகிறேன். தண்ணி திறந்து விடுங்க அப்படிங்கிற உத்தரவுக்கு கூட அவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரை வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. இங்கே இது வரைக்கும் ஒரு பதில் வரல சார். எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து இந்த மேகதாது அணை தொடர்பாக வரலையே, இது எப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்கே கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாது, கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாத ஒரு கூட்டத்திட்ட போய் தமிழ்நாடு சிக்கி இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது? இந்த கூட்டத்துக்கு என்னது காவிரி பிரச்சனை பத்தி தெரியும், இது எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறை என்ன தெரியும்? 2 மாசமா தண்ணி வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டை அணுகி காவிரி மேலாண்மை ஆணைய அத்தாரிட்டிய செயலிழந்த ஒரு அத்தாரிட்டிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஆணையத்தை நம்ம கேட்டோம். அவர் கொடுத்தது அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியால் ஒரு பள்ளி இல்லாத ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து அது இன்னைக்கு செயலிழந்து நிற்கிறது. எப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதை கூட செய்ய திராணியற்ற அரசாக திரு ஜோசப் அரசு இருக்கிறது என்று சொன்னால் இவர்களை எப்படி நீங்க இவர்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கே நேரம் இல்லையே. இவர்கள் எப்படி மக்கள் பிரச்சனைகளுக்காக வாதாடுவார்கள், சட்ட போராட்டத்தை நடத்துவார்கள்.
இவர்கள் எப்படி விவசாயிகளுக்கு தண்ணீர் கொண்டு தருவார்கள்? இந்த மேகதாது அணை பிரச்சனை, காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக இருக்கக்கூடியது. இவர் தான் இப்போ டி.கே. சிவகுமார் அழைத்து தான் இவர் போகிறாரு அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் இவர் போக வேண்டான்னு நிறைய எதிர்ப்பு வந்தது. எந்த பதிலும் இல்லை. இப்போ அவர் வர வேண்டானே சொல்லிட்டாரு, அதற்கு எந்த பதிலும் இல்லை. என்னதான் தீர்வு சார்? இப்போ விஜய் அவர்களாலையும் இது எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் தீர்வு சார் இது? தீர்வு நான் அனுபவிக்க வேண்டியதான். மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததற்கு தலையில் அடித்துக் கொண்டு அழுக வேண்டியதுதான், விவசாயிகள் அழுக வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட இங்கே நடத்தல இல்லை சார்? இத்தனை கட்சிகள் கருத்து சொல்கிறாங்க. கூட இருக்கிற கட்சிகளை இப்போ சண்முகம் கூட சொல்கிறாரு, கர்நாடகா போய் நீங்கள் தண்ணியை கொண்டு வந்துடுவீங்களான்னு கூட இருக்கிற ஒரு ஆதரவு தெரிவித்த ஒரு கட்சி கூட சொல்கிறாங்க. ஒரு கருத்து இது வரைக்கும் சொல்லலை, ஒரு கூட்டம் நடத்தலை. எப்படி தான் புரிஞ்சுக்கிறது சார்? சட்டியில இருந்தா தானே சார் அகப்பையில வரும். அங்க சட்டியில ஒண்ணுமே இல்லை. அங்க ஒண்ணுமே இல்லாதவர் காலி டப்பா வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தும் பொழுது நீங்க என்ன பேச முடியும்? யாராவது வந்தா பாடத்துக்கு போஸ் கொடுக்கலாம். சினிமாக்காரங்க வந்தா தோல்ல கை போட்டுட்டு படத்துக்கு போஸ் கொடுக்கலாமே ஒழிய பல்வேறு இடங்களுக்கு, பொது இடங்களுக்கு போய் நான் தான் முதலமைச்சர் சொல்லி ஒரு ரீல்ஸ் வேணா போடலாம் ஒழிய இவர்களுக்கு வேற என்னங்க தெரியும்? என்ன நடக்குதுங்க ஆட்சியில? இது எதை நீங்க எதிர்பார்ப்பீங்க? இவங்ககிட்ட போயிட்டு இவங்ககிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க ஒரு 6 வருஷத்துக்கு அனுபவிங்க. வேற என்ன இருக்கு? எப்படி சார் இந்த மேகதாது அணையில விஜயால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மைதானா? இந்த காவிரி பிரச்சனையும் சரி, 2 மாசத்துக்கு மேல தண்ணி வரல, எதுவும் பண்ண முடியாது அப்படிதான் எடுத்துக்கணும், அப்படிதானே சார்? விஜயால ஒன்றும் பண்ண முடியாது என்பது உண்மைதான். ஆனா கர்நாடகாவாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகா டிபிஆர் வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒழிய கர்நாடகா ரிப்பேரியன் செட்டுடைய என்ஓசி இல்லாம அவர்கள் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது, ஃபைனல் அவார்டுக்கு போக முடியாது, மேகதாது கட்ட முடியாது. ஆனா அதனால விஜயினால கட்ட முடியாது என்பது அல்ல அது காரணம். இது சட்டப்படி அவர்களால் இது ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மை, உறுதியை ஒழிய இந்த ஜோசப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீர் திறப்புக்கு கூட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டு அவங்களால திறக்க முடியல அப்படின்னா அந்த ஆணையம் எதற்கு? இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்? எப்படி நமக்கு நீர் கிடைக்கும்? என்ன வழி இருக்கு சார்? காவிரி மேலாண்மை அத்தாரிட்டி, அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தான் நம்ம கேட்டது. ஆனா நரேந்திர மோடி கொடுத்தது அத்தாரிட்டி பல்லில்லாத அத்தாரிட்டியை கொடுத்திருக்கார். எனவே ஆணையம் இல்லாத ஒரு அத்தாரிட்டியினால் எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று நம்ம எச்சரித்தோம். நம்ம போராடினோம். ஆனால் எதையும் தமிழகத்துக்கு துரோகம் செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய அரசு இன்றைக்கு அந்த துரோகத்தை உச்சத்தில் இன்றைக்கு அதை செய்ததன் காரணமாக இன்றைக்கு கர்நாடக அரசு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீரை திறந்து விடாமல் செய்கிறது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட வழக்கு பதியை கூட வக்கில்லாத அரசாக பிஜேபியினுடைய பிராட்சி அரசாக செயல்படக்கூடிய திரு ஜோசப் அரசு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தமிழக விவசாயிகளுக்கு, வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் செய்யும் துரோகம் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. கேட்டா அமைச்சர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க பட்ஜெட்ல திமுகவோட ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு. அது ஏற்கனவே அண்ணாமலை 2-3 ஃபைல வெளியிட்டு, திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு பெட்டி பெட்டியா கொண்டு போய் கவர்னரை கொடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்து வெளியிட வேண்டியதானே? வேற என்ன பண்ண போறாங்க? ஊழல் பட்டியல் என்னது போய் வெளியிட போறாங்க? இந்த மாதிரி தினந்தோறும் ஒரு செய்திகள் சார், அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆமா, டெய்லி ஒரு ஹாட் நியூஸ். ரீல்ஸ் அரசு தாங்க இது சோசியல் மீடியா அரசு. இது ரூட் மாஃபியாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு. எனவே இவர்கள் அந்த ரீல்ஸ் மூலமாக வண்டியை ஓட்டலாம் என்று இவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி இந்த முன்ஜாமீன் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார், எப்படி பாக்குறீங்க சார்? செந்தில் பாலாஜி என்ற அமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிறார் என்று சொல்லி பாட்டு பாடி 41 உயிரை காவு வாங்கிய இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கி கொண்டு ஊழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் செந்தில் பாலாஜியை குறை கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆட்சிக்கு வந்த பின்பு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒடுக்க கூட முடியாத ஒரு தூய சக்தியை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் திரு ஜோசப் அவர்கள் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கி அவருடைய ஆட்சி ஊழலில் லஞ்சத்தில் திளைக்கிறது, பல்லெடுத்துக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு டாஸ்மாகே தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொள்ளை லாபம் அடிப்பதற்கான வழிமுறையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி மணல் கனிம வள கொள்ளைக்கு ஆதரவாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறாரோ அதே போல டாஸ்மாகையும் தனியார் மயமாக்கிவிட்டு லாட்டரியை கொண்டு வருவதற்கு அனைத்து வழிமுறைகளும் இங்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு
ஒட்டுமொத்தமாக சீரழியக்கூடிய நிலை ஏற்படும். வாக்களித்த மக்களுக்கு 3 மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி 3.77 லட்சம் மக்கள் அல்லது மின் இணைப்பை அதிகமான 3 மடங்கு 4 மடங்குக்கு மேல் மின் கட்டணத்தை உயர்த்தி வாக்களித்த மக்களை பழிவாங்கியது ஒன்றுதான் திரு ஜோசப் அவர்கள் செய்த உருப்படியான காரியம். ஒரு பக்கத்துல குதிரை பேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் பேரு, டாஸ்மார்க்ல அவரோட பேரு வாண்டடா, எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அதுதான் அவருடைய ஒரே நோக்கமா, அப்படி புரிஞ்சுக்க முடியுமா சார்? ஆமாமா, செந்தில் பாலாஜி எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். குதிரை பேரத்தை இவங்க பண்ண குதிரை பேரத்தை மறைப்பதற்காக செந்தில் பாலாஜி மேல ஒரு பொய்யான குதிரை பேர குற்றச்சாட்டை உருவாக்கி சபாநாயகரை நீக்குவதற்கு தீர்மானம் போட ஆதரவு கேட்டார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி 10-15 பேரை அரெஸ்ட் செய்து காவல்துறை மூலமாக ஒடுக்குமுறையை ஏவிவிட்டதுதான் இந்த ஜோசப் அவர்களது அரசினுடைய சாதனை. உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றிருக்கிறார். அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடம் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் செந்தில் பாலாஜி 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த மின்சாரத்துறையை இன்றைக்கு RSS அடிவரடியாக இருந்த பல கட்சி மாறிய திரு CTR நிர்மல்குமார் என்ற ஒரு இன்எஃபிசியன்ட் மினிஸ்டரிடம் வாய் பேசக்கூடிய வெற்றுச்சாவடால் பேசக்கூடிய பொய்யுரை அவதூறு கூறக்கூடிய ஒரு மினிஸ்டரிடம் இந்த பதவியை கொடுத்து விட்டு ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசு. எனவே இவர்கள் இதனுடைய பலனை தொடர்ந்து அனுபவிப்பார்கள். இவர்கள் போட்ட ஸ்லாபு இன்னைக்கு மக்களை மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக்கி ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் பணத்தை கூட்டியிருக்காங்க, மின்கட்டணத்தை கூட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது திரு CTR நிர்மல்குமாரும் திரு ஜோசப் அவர்களும். இதுல சார் இப்போ விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு குறி இருக்குதா? ஏன் செந்தில் பாலாஜி இப்படி பண்றாருன்னு ஒரு இது இருக்கு. ஒரு போலீஸ் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கு சார், தினந்தோறும் ஒரு அசைன்மெண்ட், யாராவது ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தினந்தோறும் போலீஸுக்கு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுல போலீஸ் ஈடுபடுத்தப்படவில்லை. குற்றங்களை தடுப்பதில் காவல்துறை ஈடுபடுத்தப்படவில்லை. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக காவல்துறை செயல்பட வைக்கப்படவில்லை. ஆனால் இப்படி செந்தில் பாலாஜி போன்ற திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவது, எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் மீது வழக்கு போடுவது, வழக்கு போட்டு நீதித்துறையை மிரட்டி தமிழ்நாட்டினுடைய நீதித்துறையை அடிபணிய வைத்து அதன் மூலமாக இவர்கள் ஒரு காட்டாட்சி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மையை ஒழிய இவர்களால் காவிரியில தண்ணீர் வராது, மேகதாது அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட முடியாது. இவர்களால் எந்த விதமான 151 இடங்கள் இன்றைக்கு டிஎம் அண்ட் MCH முதுநிலை பட்டதாரியினுடைய மெடிக்கல் காலேஜினுடைய சீட்ஸ் இன்றைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இன்றைக்கு நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறார். ரீல்ஸ் மெட்ரோவை பார்ப்பது, மெட்ரோவில் பயணம் பண்ணுவது, பாலத்தின் மேல் ஏறுவது, ரீல்ஸ் போடுவது, இதை தவிர இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வேற எந்த விதமான வேலையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்க சொல்ற மாதிரி இந்த குளறுபடி தொடர்ந்து EVMல நடந்துகிட்டே தான் இருக்கா சார்? இது எல்லா தேர்தல்லையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. EVMல பிரச்சனை இருக்குன்னு நீங்க முந்தைய நம்மளுடைய பல நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. மேலைய நாடுகள்லயே EVM தடை செய்யப்பட்டிருக்கு, அவங்க பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த EVM ஒழிப்பதற்கு என்னதான் வழி இருக்கு நம்ம நாட்டில்? EVM ஒழிச்சுட்டா மோடி மீண்டும் வெற்றி பெற மாட்டார். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல EVM ஒழிச்சு தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடந்த தேர்தலிலே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. எனவே இவர்கள் EVM நம்பித்தான் இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்கிறார்களே ஒழிய EVM நம்பித்தான் இவர்கள் இவர்கள் விருப்பப்பட்ட ஆட்சி ஒவ்வொரு மாநிலத்தும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஒழிய EVM இல்லை என்று சொன்னால் பிஜேபியினுடைய ஆட்சி மீண்டும் வராது. EVM இவர்கள் ஒழிக்க மாட்டார்கள். EVMல எல்லா லூப்கோல், என்ன லூப்கோல்? EVM விவிபேட்டை கொண்டு வந்துட்டு விவிபேட்டை நம்மளுக்கு 7 செகண்ட் தான் காமிக்கும். அந்த படம் நம்ம எந்த விஷயத்துக்கு ஓட்டு போட்டோம்னு 7 செகண்ட் தான் காமிக்கும். ஏன் 7 செகண்ட் காமிக்கணும் சொல்லுங்க? 7 செகண்ட் காமிச்சு கீழே விழுந்துரும். கீழே விழுந்த பிரிண்ட் அவுட் தெர்மல் பிரிண்ட் அவுட் 40, 30, 1 மாசத்துக்கு மேல தாங்காது. அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் இருக்காது. நீ 7 நாளைக்குள்ள எண்ணுவதற்கு EVM எண்ணணும், EVM மேல சந்தேகம் இருந்தா 7 நாளைக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு
3 மாசம் கழிச்சா நீங்க என்ன உத்தரவு போடுவீங்க? ஏன்னா 3 மாசம் கழிச்சு உத்தரவு போட்டீங்கன்னா இவிஎம் தெர்மல் பிரிண்ட் அவுட்டும் இருக்காது, விவிபேட் ஸ்லிப்பும் ஒர்க் அவுட் ஆகாது, சிசிடிவி கேமரா காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கும். எல்லா தடயங்களும் அழிச்சு விட்டு இவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட ரிசல்ட்டை திரும்பவும் பட்டனை பிடிச்சு காமிச்சு இந்த ரிசல்ட் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்குன்னு காமிக்க போறாங்க. திரும்பி எரேஸ் பண்ணிட்டு போடும் போதும் ஹேஷ் பண்ணாம இருக்கக்கூடிய இவிஎம்ல ஒரிஜினல் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஓகே, அப்ப ரெண்டுமே ஏமாற்று வேலை. இந்த 2 ஏமாற்று வேலைக்கு போய் எதுக்கு திமுக இதுல இறங்கணும்? 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணாமல் இதற்கு நியாயம் நீதி கிடைக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஏன் இவ்வளவு நாள், இப்போது தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு, 7 நாளுக்குள்ளார கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது ஒன்று தான் காரணம். இந்த விவிபேடு அழிஞ்சு போயிருக்கணும், சிசிடிவி காட்சிகள் அழிஞ்சு போயிருக்கணும், எல்லா தடயங்களும் போயிடணும். எந்த தடயத்திலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பிராட அவங்க பித்தலாட்டத்தை யாரும் கண்டுபிடிக்க கூடாது, எந்த இதுவும் வரக்கூடாது. இதுக்கு டெக்னிக்கல் லூப் ஹோல் வச்சு அவங்க எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அந்த டெக்னிக்கல் லூப் ஹோலை ஓவர் கம் பண்றதுக்கு சட்ட ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணி இது எலெக்ஷன் கமிஷன் போட்ட ரூல் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி சுப்ரீம் கோர்ட்டை வச்சு நம்ப வைத்து சுப்ரீம் கோர்ட் மூலமா இவர்கள் வந்து இந்த ஃப்ராடத்தனத்தை இந்தியா முழுக்க அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.